வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. இன்று சீன அதிபர் நமது பிரதமரை சந்தித்திருப்பது, அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் பிறந்தநாள் என்று சந்தித்து இன்று பேசியிருப்பது, 3 ஒப்பந்தங்கள் குஜராத் மாநிலத்திற்குள்ளே ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைபெற்றிருப்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். இந்த பிரச்சனையில் நாம் பேச இருக்கின்ற என்னென்ன தளங்களில் செல்ல இருக்கிறோம் என்றால், பொதுவாக வெளியுறவு கொள்கையில் இந்தியா இதுவரை எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது, வெளியுறவு கொள்கையில் மாநில கட்சிகளுக்கு உள்ள சிக்கல் என்ன, என்னென்ன குறைபாடுகளை அவர்கள் சொல்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா சீனா அப்படி என்பது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனாவை மிகவும் ஒரு கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் நேரு காலத்தில் இருந்தே நமக்கு சீனா என்பது ஒரு தொல்லை தரக்கூடியதாக, ஒரு பிரச்சனை தரக்கூடியதாக, இப்போது வரைக்கும் ஒரு வார செய்தி வரையும் அத்துமீறல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லடாக் பகுதியில், தவாங் பகுதியில், காஷ்மீரினுடைய ஒரு பகுதியில் என்று தொடர்ந்து சீனாவுடைய அத்துமீறல் ஒரு மிகவும் துணிச்சலாக பகிரங்கமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்தியா சீனாவிற்கிடையே எல்லை பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் சீனாவிடம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். நேரு காலத்திலிருந்து சீனாவுக்கும் நமக்குமான ஒரு சின்ன இடர்பாடு இருக்கிறது. இதை வேறு விதமாக இந்தியாவா சீனாவா, யார் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஆள் என்கின்ற போட்டி நடைபெறுவதாகவும் உலக நாடுகள் கவனிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் சீன அதிபர் இந்திய பிரதமரை சந்தித்திருப்பது, 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? வெளியுறவு கொள்கை என்பது காலனி ஆதிக்க காலத்திலிருந்தே இந்தியாவுக்கு போடப்பட்டு வந்திருக்கிறது. அது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு ஆதரவானது என்கின்ற குற்றச்சாட்டை பலர் முன்வைத்தனர். இப்போது அவ்வாறு தான் இருக்கிறதா? இந்தியாவுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வெளியுறவு கொள்கைகள் வகுக்கப்படுகிறதா? எப்போதெல்லாம் அது மாற்றப்பட்டிருக்கிறது, சற்று நடுக்கம் கண்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு தரவுகளை தரக்கூடிய ஒரு விவாதமாக இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இன்றைய விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குமரேசன் அவர்கள் பத்திரிகையாளராக நமது விவாத அரங்கிற்கு வந்து தனது தரப்பு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அமெரிக்கை நாராயணன் அவர்களும் தனது தரப்பு ஆதரவான தரவுகளை இங்கு நமக்கு முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமே இந்த கேள்விகள். அதாவது போன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா, குறிப்பா அப்போதைய குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டுல இந்த சீன விவகாரத்தில் இந்த மன்மோகன் சிங் அரசு ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்க வர்றது போறது, மன்மோகன் எல்லை கூட மதிக்கிறதே கிடையாது. காஷ்மீரை எங்க போகுதுன்னு இப்போ வரையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை, பாகிஸ்தானா இருக்கட்டும் சீனா வருது, பேச்சுவார்த்தை அப்படிங்கிற முறையிலே சென்று கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் சீனா தவிர்த்து மற்ற நாடுகள் போகும்போது கூட சீனா ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் பேசினார். ஜப்பான்ல போய், அதாவது உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவதன் மூலமாக சீனா பெரிய நாடு கிடையாது, உங்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் தெற்காசிய பிராந்தியத்தில், அந்த மாதிரியான விஷயங்கள், சார்க் நாடுகள் கூட்டமைப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர் செய்தது எல்லாமே ஒரு சீனாவுக்கு இணையா அல்லது மாற்றா வருங்கிற மாதிரி இருந்தது. இப்ப சீனாவுடைய அதிபரும் இங்க வருகிறார், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வருது அப்படிங்கிறப்ப இப்ப காங்கிரஸ் நிலைப்பாடிலிருந்து பாரதிய ஜனதா நிலைப்பாடு எந்த விதத்தில் சீனாவுடைய உறவுல வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு விஷயம் என்னன்னா, சைனாவை பற்றின பெர்செப்ஷன், அது முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் இந்தியாவிற்கான ஆபத்துகளில் பிரதான ஆபத்து எங்கேருந்தாவது வரக்கூடும் அப்படின்னா அது சைனாவிலேருந்து தான் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் அண்டை நாட்டை மாற்ற முடியாது. ஜியாகிரபிக்கலாக நமக்கு வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடாகத்தான் சைனா இருக்கின்றது. அதற்கான முதல் காரணமே என்னன்னா, எந்த விதமான இராணுவமோ அல்லது ஒரு தயார் நிலையோ இல்லாத துவக்கத்திலிருந்தே தனியாக ஒரு நாடாக இயங்கி வந்த திபெத்தை என்னன்னா இராணுவ ரீதியாக சைனா ஆக்கிரமித்தது. ஸோ இன்றைய 21ஆம் நூற்றாண்டுலையும் கூட காலனி ஆதிக்கம் செய்திருக்கின்ற ஒரே நாடு அதுதான். ஆதியில் காலனி ஆதிக்கம் செய்த பிரான்ஸோ இல்லை ஜெர்மனியோ இல்லை இங்கிலாந்தோ இன்றைக்கு வகையில் காலனி ஆதிக்கங்கிற விஷயத்தை கைவிட்டு விட்டன. ஆனால் அந்த காலனி ஆதிக்கத்தை வேறு ஒரு பெயரில், மக்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு பெயரில் இன்னொரு நாட்டை முழுக்க ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு சைனா என்பது நம்ம மறக்கிறதுக்கே இயலாது, மறுக்கிறதுக்கே இயலாது.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சைனா பற்றின இது வந்து நிச்சயமான ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் செயல்பட்டுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் வந்து பேரலாக இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நீண்ட கால பிரச்சனை, தீர்த்து கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் வியாபாரம் அப்படின்னு வரும்போது அது வந்து செப்பரேட்டாக இன்னொரு பிளேனில் இன்னொரு லெவலில் எடுத்துதானே சொன்னாங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி போர் புரிஞ்செல்லாம் பண்ண முடியாது, எதையுமே அண்டை நாளோட இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், அவங்க பேச்சுவார்த்தைங்கிற விஷயத்தை தானே மன்மோகன் சிங் அரசும் இல்லை இல்லை பேச்சுவார்த்தைங்கிற விஷயம் இல்லை. நீங்கள் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் போச்சுன்னா, பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து இங்கே இருந்த சோல்ஜர்கள் 5 பேருடைய தலையை துண்டித்து போட்டு போன போது வந்துன்னா, இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆந்தனின்னு சொன்னார்னா, அவர்கள் வந்து பாகிஸ்தானிய இராணுவத்தினர் இல்லை, இராணுவ உடையை போட்டுக்கொண்டு வந்த தீவிரவாதிகள் இவர் வந்து பாகிஸ்தானிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவங்கள்லாம் நிச்சயமாக இந்த ஆட்சியில் இருக்காதுங்கிறது தான் வித்தியாசம். நிச்சயமாக சீனாவுடன் உறவுகள் பலப்படுத்தணும் அப்படிங்கிற போது வந்துன்னா அந்த எல்லை பிரச்சனை பற்றின விஷயமும் அதில் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் அங்கே சொல்லப்படும். அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளும் அங்கே இருக்கின்றன. நிச்சயமா. அதாவது காங்கிரஸ் அரசு எல்லை பிரச்சனையில் மிகவும் ஒரு அலட்சியமாக நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் அப்படி நீங்க பாரதிய ஜனதா பார்க்க முடியாது. ஆனா அதே சமயம் அண்டை மாநில உறவையும் நாங்க பேணுவோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னு இருக்கட்டும், மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். மக்கள் கிட்ட அவங்க சொன்னது ஒன்று செய்யணும். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போயே கூட அவர் சொன்னார், நீங்கள் கேட்டீங்க, ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்றும் பெரிய வித்தியாசமாக அவர் சொன்னதில்ல. எங்களுடைய பாலிசியை தவிர்த்து அவங்க என்ன வித்தியாசமாக சொன்னான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது வித்தியாசமாக செய்ய போகிறேன்னு சொன்னாரா? ஆனால் என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க, நாங்கள் வந்தால் 100 மைலுக்குள்ளே போயிடுவாங்க சைனாக்காரன், ஒரு இதுவும் நடக்காது. கடந்த 100 நாளில் பாகிஸ்தானிலுடைய இன்ட்ரூஷன் 71 வாருக்கு அப்புறம் இப்போ தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சைனாவோட நீங்கள் பேச முதல்ல ஆரம்பிக்கச்சு லடாக் பகுதி மற்ற பார்த்தேன். நம்மளுடைய ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷில் நேற்று வந்திருக்காரு. நீங்கள் அதை சொல்லலை, அது மறந்து போய் விட்டீங்களான்னு தெரியல, இல்லை இவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்த வேணாம்னு சொல்கிறீங்களா. நேற்று முன்தினம் அதில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது நாட் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட் இல்லை. நம்ம எல்லைக்குள்ளே வந்து அவங்களுடைய சைனீஸ் பீப்புள்ஸ் ஆர்மி வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்றது உண்மை. அது கன்ஃபார்ம் ரிப்போர்ட். இன்றைக்கு இங்கே வரணும்னு அவங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட் ஆஃப் சைனா. அப்படி வரச்சே இவங்க உண்மையிலேயே அன்றைக்கு பேசின அந்த உதாரணம் சொல்லுவாங்க, தமிழ் சரியான வார்த்தை தான் அது, உதார் விடுற மோடி அவர்கள், இன்றைக்கு என்ன மோடி ஜி அவர்கள், அன்னைக்கு இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னு மோடி உடனே கேன்சல் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்க மாட்டாரா? பேசுவாங்கல்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் பொறுப்பான எதிர்கட்சி. உண்மையை வந்து இது இப்படித்தான் செய்யணும் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம். சிரிச்சாங்க, எங்களை பார்த்து கொக்கரிச்சாங்க ஒன்றும் கேட்டால். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஊடுருவல் இருக்குது. இன்னைக்கு அவங்க பிரசிடென்ட் வச்சே என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு. அருணாச்சல் பிரதேஷில் இந்த பக்கம் கூட இல்லை, டிஸ்பியூட்டட் ஏரியா இல்லை, இந்த பகுதியில் முன்ன அவ்வளவா இதெல்லாம் கிடையாது. வேண்டுமென்றே நமது இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன இது இருக்கணும்னு சிந்திக்கணும். இதில் வந்து அன்றைய நிலையில் இவங்க எதிர்கட்சியில் இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க, கொக்கரிச்சிருப்பாங்க. உடனே அவனை எப்படி கொண்டு வந்த கேன்சல் பண்ண வேண்டியதானே ட்ரிப்பை. ஆனால் நாங்கள் சொன்னது இப்போ பண்ணுறான், பரவாயில்ல ஆட்சிக்கு வந்த பிறமாவது காங்கிரஸ் செய்து தான் சரி அப்படின்னு புத்தி வந்திருக்கேன்னு மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் வந்து எங்களை ஏமாத்தாதீங்க இந்த மாதிரி அப்படின்றது சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவதாக இவர்கள் வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. காங்கிரஸ் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி காங்கிரஸ் செய்ததுனா அப்போ சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்போ இன்னும் இவர் தான் செய்கிற மாதிரி பேசுகிறாங்க. 2005 டாக்டர் மன்மோகன் சிங் கூட 2005 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஒரு இது கையெழுத்து போட்டாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு திரும்ப அதே இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை. ஸோ இன்னமும் தான் வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டா மாதிரியும் எக்கனாமிக்ஸ்லையும் சரி இதுலேயும் சரி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்லச்சே இது கிண்டல் அடித்தாங்கன்றதையும் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக, என்றைக்கும் இல்லாத ஒரு வெளிநாட்டு பிரதமர் டெல்லிக்கு வராமல் தன்னுடைய பிறந்த நாள் அன்று குஜராத்துக்கு போய் அழைச்சிட்டு போயிருக்காரு. நான் வெளிநாட்டில் வர இவங்கெல்லாம் நான் இதுக்கு தான் டெல்லிக்கு தான் போகணுன்னு சொல்லலை, இது வரவேற்கத்தக்க மாதிரி. ஆனால் திரு மோடிஜி அவர்கள் தான் இப்பொழுது குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் மட்டுமல்ல, குஜராத்தின் பிரைம் மினிஸ்டர் மட்டுமல்ல,
என்பதை சற்று நினைவில் வைத்துக் கொள்ளும் வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டு கூட்டு போனது தப்புன்னு சொல்லலை. ஏன்னா இன்று ஏறக்குறைய $100 பில்லியன் இது வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து $50 பில்லியன் வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், அது தனியாக வச்சுருங்க. மீதி $50 பில்லியன் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் $7 பில்லியன் ஏறக்குறைய 14%. இந்தியாவில் ஏறக்குறைய 30 ஸ்டேட் இருக்கு, 14% குஜராத்துக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன் தமிழ்நாடு இன்னைக்கு வரலாறு காணாத விதமாக எங்களுடைய அதிமுக முதலமைச்சருடைய ஆட்சியில் 3.3% இந்தியாவிலேயே கடைசி இடத்துல இருக்கே, ஏன் இங்கே கொண்டு வரக்கூடாது? ஏன் இவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க? ஏன்னா நான் சொல்லலை, சபாநாயகராக இருந்த போன உடனே தம்பித்துறை சொன்னார், நான் சபாநாயகராகிட்டேன், ஏறக்குறைய கூட்டணியில் இருக்கா மாதிரின்னு. இவங்க கூட்டணி தானே அப்படின்னு தம்பித்துறை சொன்னது உண்மையானால் ஏன் தமிழ்நாட்டு கொண்டு வர? ஏன் ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் கேபினட் மந்திரிக்குரிய ஈக்குவல்னு சொன்னார் அவர் சொன்னது. நான் சொல்றேங்க, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அதனால ஒரு கண்ணில் என்ன வெண்ணா, இன்னொரு கண்ணில் என்ன சுண்ணாம்பு? இதுதான் மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. ஸோ மோடியும் பிஜேபியும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 பில்லியனில் 7 பில்லியன் இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இது ஆனால் இது காரிடர் போடச்சு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வரவேற்கிறோம். அது ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம். சைனா வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ப தகுந்த நாடல்ல. அதற்காக நாங்கள் வந்து இவங்களை வரக்கூடாது இவங்க சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிற ஆளுங்க இல்லை. ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க. ஆனால் இப்போயாவது ஒத்துக்குங்க, நாங்கள் இந்த மாதிரி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தோம், ஆனால் இதான் பண்ணுறோன்னு மக்கள்கிட்ட ஒத்துக்குங்கன்னு சொல்கிறோம். உங்களிடம் நான் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இந்தியாவுக்கான வெளியுறவு கொள்கை நியமிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் வந்து எப்படி அதை நியமிச்சிருக்கணும் எல்லாரும் அதை ஏற்கனவே விமர்சித்த விஷயங்கள் தான். அதுக்கு என்னென்ன பகுதி தேவையோ, என்ன சாதகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பகுதியில் விட்டு கொடுத்து இது மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது தொடர்ச்சியாக 48க்கு அப்புறம் பல விஷயங்கள் நிறைய மாநிலங்கள் நாடுகளாக பிரிஞ்சது, இணைச்சது மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெற்றது. இப்போது இருக்கிற வெளியுறவு கொள்கை வந்து தமிழர்களுக்கு, பிற மாநிலங்களுக்கு, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு அந்த வெளியுறவு கொள்கைக்கான அந்த வரையறையான நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, பிற நாடுகளுக்கான சுதந்திர உரிமையில் தலையிடாத அந்த தன்மையின் அடிப்படையில் தான் இருக்கிறதா? என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், இல்லை சரியாக தான் இருக்கா? வெளியுறவு கொள்கை என்பது அடிப்படையில் காங்கிரஸ் என்ன வைத்திருந்ததோ அதைத்தான் பாஜக வச்சிருக்கு. அவர்கள் வந்து இப்போ தமிழர்கள் போன்ற தேசிய இனங்களை வந்து கருத்திலே எடுத்துக்கொள்வதில்லை. அந்தந்த சந்தர்ப்பம் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிப்பார்களே தவிர கருத்தில் எடுத்துக்கிறது இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சமாளிப்பது கூட தேவையில்லை என்று கருதுகிற கட்சியாக பாஜக இருக்குது. ஏன்னா கடந்த மாதம் கொழும்பில் அரசாங்கம் ஒரு மாநாடு நடத்துது. 66 நாடுகள்லேருந்து 200 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா ஒரு தேசமாக எழுந்திருக்கிறது என்பதுதான் தலைப்பு. அதை பற்றி அதனுடைய பல விஷயங்களை பேசுகிறதுக்கு எல்லாருமே 66 நாடுகள் 200 பிரதிநிதிகள். இந்தியா சார்பில் யார் போனாங்கன்னா சுப்பிரமணிய சாமி போனார். சுப்பிரமணிய சாமி யாருன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து கமிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன், பிஜேபியினுடைய கமிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன், பிஜேபியினுடைய இது இல்லை, அது வந்து யுத்ததந்திரம் போர்த்தந்திரம் போன்றது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு தொலைநோக்கு திட்டம். பாஜகவுடைய தொலைநோக்கு திட்ட கமிட்டியின் தலைவர் அவர். சாதாரண நபர் அல்ல சுப்பிரமணிய சாமி, யாரோ எவரோ இல்லை. பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியினுடைய சேர்மன். அந்த அந்தஸ்தில் தான் அவர் போகிறாரு. ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒரு சாரியையும் அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் அவர் என்ன பேசுகிறாரு? தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ கருதியெல்லாம் நாங்கள் இந்திய வெளியுறவு கொள்கையை எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் இருக்கிற தமிழர்களே அல்ல, மலையாளிகள். அவங்க ஆக்சென்ட்டை பாருங்கள், அவங்க பேசுகிறத பாருங்கள், அவங்க மொழியை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதி தமிழர் கிடையாது, வைகோ தமிழர் கிடையாது என்று போய் பாஜகவினுடைய ஒரு கமிட்டி தலைவர் பேசுகிறார். கொழும்பில் ஒரு அயல் நாட்டில் போய் பேசுகிறார். அவர் தான் வந்து தூதர், இப்போ வெளியுறவு கொள்கைக்கு அஃபீஷியலான தூதர், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி இருக்கும் பாஜகவுக்கு? சுப்பிரமணிய சாமி என்பவர் வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு முகவர் தான், சீனாவுக்கும் ரொம்ப நாளாக முகவர் தான், இப்போ இந்தியாவுக்கும் ஒரு முகவர். 3 பேருக்கும் 3 முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் 3 பேரும் ஒத்துக்குவாங்க. ஒருத்தர் யாரை காலவாரி விட முடியும்னு பார்த்துக்கிறது தானே இது இந்த டிப்ளமசி என்பது. அதில் வந்து அமெரிக்காவுக்கு தெரிந்த ஒரு முகவராகவும் சீனாவினுடைய நீண்டகால முகவராகவும், இவங்களுக்கெல்லாம் தெரியும்
சீனாவுக்கு நல்லா தெரியும், இவர் அமெரிக்கா, அவரை வச்சு சில காரியம் பண்ணிக்கலாம், அமெரிக்காவோட ரகசியமாக பேசிக்கணும் அவங்கெல்லாம். அதுக்கு உள்ள பயன்படக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி பாஜகவுக்கு ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்கக்கூடிய கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறாரு. அந்த தகுதியில் தான் அவர் அங்கே போய் பேசியிருக்காரு. அங்கே போய் பேசி தான் நீங்கள் படகுகளை விட வேண்டாம்னு நான் சொன்னேன், நீங்கள் வந்து மீனவர்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ற அவர் வசனம் பேசினதெல்லாம் அது மாதிரி. எனவே இது என்ன கொள்கை வச்சுருக்காங்க இவங்களுக்கு, என்ன ஒரு அடிப்படை காங்கிரஸ் கொள்கை தான் என்ன, அதை தாண்டி ஒரு சீரழிவு வந்திருக்கு பாஜக. இதில் வந்து இவர் போய் ஒரு செங்கோட்டையில் நின்று கொண்டு சுதந்திர தின உரையாற்றார், நாட்டை ஏலம் போடுறேங்கிறாரு. யார் வேணாலும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஒரு ஏலம் போடுகிற நபராக இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காரு. ஜப்பானுக்கு போய் இனிமேல் சிவப்பு நாடாக இருக்காது, உங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம். வேறு முதலாளி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்த்துங்க, ஒரு நாட்டு பிரதமர் போய் முதலாளிகளை பார்த்து உங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் இருக்கு, சிவப்பு நாடாக இருக்காது, சிவப்பு நாடாக இருக்காது. சரி, அது வந்து மெத்தனமான வேலை, சுருக்க முடியாதுங்கிறதுக்காக அதுதான் பிளானிங் கமிஷன்லாம் கழிச்சிட்டு சிங்கிள் விண்டோ எல்லாம் பிரதமர் பார்த்து அனுமதி கொடுத்தா போதும். தொழில்துறை அமைச்சரோ சுற்றுச்சூழல் அமைச்சரோ அதெல்லாம் வேண்டியதில்லை, எல்லாம் சிங்கிள் விண்டோ ஒரே இடத்துல பிஎம் பிரதமர் அலுவலகத்தில் எல்லாம் வாங்கிக்கலாம்னு பண்ணியிருக்காரு. சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன் என்று முதலாளிகள் முன்னிலையில் ஒரு நாட்டு பிரதமர் சொல்கிறது அந்த நாட்டு கௌரவமா? நீங்கள் தொழில் உறவு வச்சுக்கோங்க, வர்த்தக உறவு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்குது, நம் நாட்டு நன்மைக்கு ஏற்ப அதை வைக்கணும். நான் சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்ன? எனவே இது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஏற்பாட்டில் தான் ஒரு வேட்பாளராக அவர் வந்தார் என்று பொதுவாக சொல்லிக்கிட்டாங்க. அந்த தேர்தலையும் அப்படி தான் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ அவர் நடந்துக்கிறது அது மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து தமிழர்கள் என்பதெல்லாம் இங்கே எடுக்கிறதே கிடையாதுங்க. இப்போ தமிழர்கள்னாக்க நம்ம என்ன சொல்லணும், ஒரு பன்னாடு இது. இப்போ இலங்கையில் தமிழர் இருக்காங்கன்னா இலங்கைக்கு தூதர்களாக தமிழர்களை போடணும், மலேசியாவில் தமிழர்கள் இருக்காங்க, பர்மாவில் இருக்காங்கன்னா தமிழர்களை தூதர்களாக போடணும். அது மாதிரி மலையாளிகள் இருந்தாங்க இருக்கா? அது கிடையாது, போடவே. இலங்கைக்கான தூதர்கள் தமிழர்கள் இருக்காங்களா? ஆஃபீஸ் அதையும் கீழ்நிலை அதிகாரிகள் இருப்பாங்க, தூதராக இருக்க மாட்டார், போடுறதே இல்லை, எந்த காலத்துலையும் போடுறதில்லை. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழர் நம்பலை அப்படின்னா என்ன, இந்தியாவில் தமிழர்கள் இல்லையா? அப்புறம் இந்திய தேசியம்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் இதெல்லாம்? இது மாதிரி தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு கொள்கை தான் காங்கிரஸ்லேயும் இருந்தது. தீவிரமாக இன்றைக்கி பாஜக தான் செய்கிறாங்க. இது வந்து வெளிநாட்டு கொள்கை என்பது வந்து எப்போவுமே உள்நாட்டு கொள்கையுடைய நீட்சி தான். அது தனியாக ஒன்றும் செப்பரேட்டாக அது ஒன்றும் கிடையாது. உள்நாட்டு கொள்கையினுடைய எக்ஸ்டென்ஷன் நீட்சி தான் வந்து வெளிநாட்டு கொள்கை. உள்நாட்டு இந்தியாவை வந்து பன்னாட்டு நிறுவனங்களின் கொள்ளை கூடமாக, வேட்டை காடாக மாற்ற வேண்டும் என்பது தான் அவங்களோட இந்திய நாட்டு பெருமுதலாளிகள் வெளிநாட்டு பெருமுதலாளிகளுக்கான ஒரு வேட்டைக்காடா இந்தியாவை மாற்றணும். இப்போ அமெரிக்க நாராயணன் சார் என்ன சொல்றாரு, குஜராத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மூலமா அவர் மாநிலத்தை அவர் வளர்ச்சி பாதையில் அந்த நாட்டுக்கு என்ன, குஜராத்துக்கு நன்மை கிடையாது, இது அந்த நாட்டை கொள்ளையடிக்க விடுறாரு. என்ன பெரிய நன்மை வருது அங்கே, என்ன வறுமை ஒழிஞ்சிருக்கு. இப்போ அவர் பண்ணி அங்கே என்ன பெரிய வாழ்க்கை தரம் என்ன நம்மளோட அங்கே உயர்ந்துருக்கு, தமிழ்நாட்டை விட கல்வித்தரம் நம்மளோட என்ன ஒதுங்கி உயர்ந்திருக்கு. அந்த நாடு சுற்றுச்சூழல் கெட்டு மாசுபட்டு பன்னாட்டுக்காரருடைய வேட்டைக்காடாகி இப்போ டெட்ராய்டு நகரம் என்னங்க ஆச்சு? டெட்ராய்டு கார் உற்பத்தி பெரிய 7000 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. ஒரு பெரிய நகராட்சி வாழத்தகுதியற்ற மண்ணாக, நிலமாக, தண்ணீராக போய் அழிஞ்சு போய் மக்களே வாழ முடியல. இன்றைக்கி அந்த மாதிரி சுற்றுச்சூழலை அழித்து நம்ம இயற்கை வளங்களை அழித்து வெளிநாட்டுக்கெல்லாம் வாங்க கொள்ளையடிங்க. ஒரு பொன்மொழியை சொல்கிறாரு, இது என்ன பொன்மொழி? மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியாவில் என்ன வித்தியாசம் தெரியல. அது பொருள் என்னென்னா, பழைய காலத்தில் ஹிந்துஸ்தான் லீவர் சோப்பு தயார் பண்ணாங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போடுவாங்க. இப்போ இவர் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நரேந்திர மோடி நீங்கள் அதெல்லாம் கூட போட்டுக்காதீங்க, எங்கள் ஊரில் தொழிற்சாலை வச்சுக்கோங்க, இடம் தர்றேன், நீ என்ன பிராண்டு எந்த ஊர் வேணுனாலும் போட்டுக்க, விற்றுக்க, எங்கே வேணாலும் விற்றுக்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த கட்டுப்பாடும் உனக்கு கிடையாது. செங்கோட்டையில் நின்று கொண்டு பேசுறது இது. இவங்களுக்கு எப்படி வெளியுறவு கொள்கை இருக்கும்? உள்நாட்டை பன்னாட்டு நிறுவனங்களுடைய வேட்டைக்காடாக மாற்றுகிறார்கள். அதான் பொருளாதார கொள்கை, அதனுடைய நீட்சி தான் அங்கே. இல்லை இப்போ சீனாக்காரன் கொண்டாந்து பணம் போட போகிறான், சீனாக்காரன் கம்பெனிக்கு கொண்டு வந்தான்னா செய்வாங்க, அவ்வளோதான். பெரிய என்ன இருக்குது? அதே மாதிரி அங்கே சண்டையும் ஓயாது இவங்களுக்கு. இங்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே எல்லை மீறிட்டதாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானோட பாருங்கள், இப்போ அவர் நண்பர் அமெரிக்க என்ன சொன்னார், நேரம் காங்கிரஸ் ஆட்சின்னு துள்ளி குதிச்சு தாண்டுவாங்களே, எவ்வளவு வந்திருக்கு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு. என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? ஒரு பக்கம் படையெடுக்கிறது போல பெரிய ஆக்டிவாக நீங்கள் செய்ய போகிறது போல ஒரு நாடகம் நடத்திட்டு நம்ம உடனே போர் தொடுக்க யாரும் விரும்பலை. பாகிஸ்தானோடும் வேண்டாம், சீனாவோடும் போர் தொடுக்க வேண்டாம், இல்லை நல்லுறவு தான் இருக்கணும். ஆனால் ஏன் வேஷம் போட்டு கூச்சல் போட்டு மக்களை வந்து தவறான வழியை திருப்பி விட்றீங்க? இப்போ நீங்கள் வரும்போது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் ஒரு நேர்மையாக நடந்துக்கங்க என்பது தான். நிச்சயமா உங்கள்ட்ட நான் முன்வைக்கிற விஷயங்கள் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், எந்த வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வருவதும் பெரும்பாலும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை சூறையாடுற விஷயமா தான் இருக்கு. அந்த மாநில மக்கள், அங்குள்ள உள்ளூர் மக்கள் அவங்களுடைய உழைப்பை ஏமாத்துற விஷயமா, அவங்கள ஒரு கூலிகளாக்குற விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மணியரசன் தோழர் சொன்னாரு. இப்போ நீங்க வந்து இப்போ பொதுவாக வந்து மற்ற நாடுகள் போல் சீனா இருக்காது அப்படிங்கிற விஷயம், அது பொதுவாகவே வந்து இடதுசாரிகள் சீனாவுக்கு சார்பாக இருப்பாங்க
அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அமெரிக்கா முதலீடை எதிர்க்கிற அளவுக்கு சீனா வந்து இடதுசாரிகள் எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த சீனா மோடி சந்திப்பு இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பந்தானது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தோழர் மணியரசன் ரொம்ப கற்பனை உலகத்தில் இருக்கிறார். பிஜேபிகிட்ட போய் நேர்மையாக எதிர்பார்க்குறாருன்னா அவர் கற்பனை உலகத்தில் வாழ்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் தோழர். நயமாக பேசுங்க ஐயா, நயமாக நகைச்சுவையாக பேசுகிறீர்கள். ஆமாம், ஏன்னா வேதனையை நகைச்சுவையால் தான் மறக்க வேண்டியிருக்கிறார். ஏனென்றால் நான் ஒன்றும் பூசி மறைத்தெல்லாம் பேச விரும்பல. பிஜேபியை பற்றிய அச்சமும் கவலையும் நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த நாட்டை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், மக்களை எப்படியெல்லாம் கூறு போட போகிறார்கள் என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த கவலையை இப்பொழுதுக்கு நான் இவ்வளோ வலுவாக ஆட்சியில் உட்கார்ந்திருப்பவர்களை கீழே இறங்கு என்று சொல்லவும் முடியாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாகும் போது நகைச்சுவையால் அதை மாற்ற முயல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி தோழர் மிக சரியாக ஒன்றை சொன்னார். ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவருடைய வெளியுறவு கொள்கை என்பது அவருடைய உள்நாட்டு பொருளாதார கொள்கை என்னவோ அதனுடைய தொடர்ச்சி தான். இது உள்நாட்டு பொருளாதார கொள்கை தனியாகவும் வெளியுறவு கொள்கை தனியாகவும் இருக்கு என்று பார்ப்பதே தவறு. அப்படியெல்லாம் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் அல்லது இந்த பல நாடுகளை பற்றி ஆய்வுகளை மேற்கூடிய வல்லுநர்கள், இந்த சோகால்டு வல்லுநர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிலாம் இருக்க முடியாது. ஆக இப்போ இந்தியா மிக சரியாக சொன்னது போல இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது 1990களுக்கு பிறகு காட்டி கொடுக்கப்பட்ட கொள்கையாக மாறிவிட்டது, விட்டு கொடுக்கிற கொள்கையாக மாறிவிட்டது. ஒரு உலக நாடுகளில் ஒரு அணிசாரா இயக்கத்தினுடைய தலைமைத்துவ பீடத்தில் இருந்த நாடு இந்தியா. அதில் அப்போ படிப்படியாக அப்பொழுது நாடு வளர்ந்து கொண்டு தான் இருந்தது. அப்போல்லாம் ஏதோ மிக வறிய தள்ளப்பட்டு விட்ட நாடாக இல்லை. விடுதலை பெற்ற சில ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி காண வேண்டுமோ அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்தது. ஏன் முழு வளர்ச்சி அடையவில்லை என்பதற்கு வேறொரு அரசியல், அது வேறு அப்புறம் பேசலாம். ஆக அந்த நிலைமையில் 1990களில் நாங்கள் கதவுகளை திறந்து விடுகிறோம் என்று அந்த புதிய பொருளாதார கொள்கை என்று மிக 10ஆம் பசரித்தனமான கொள்கை, அதுக்கு பேர் பாருங்கள், புதிய பொருளாதார கொள்கை என்று தொடங்கினார்களோ அப்போ இருந்து இது ஆரம்பிச்சது. ஆக படிப்படியாக அந்த பொருளாதார நலன் சார்ந்து இன்னும் என்னுடைய மொழியில் பச்சையாக சொல்லணும்னா, வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கக்கூடிய இந்திய பெரும் முதலாளிகளுக்கு கொஞ்சமும் காயம் ஏற்பட்டு விடக்கூடாது, கொஞ்சமும் அவருக்கு அந்த உறவுகளில் கீறல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் குளோபலைசேஷனை இங்கே வர இப்போ தோழர் விமர்சிக்கிறாரு, நீங்கள் விமர்சிக்கிறீங்க. ஆனால் உலகம் முழுவதுமே 90க்கு அப்புறம் வந்தது, இந்தியாவை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் கூட அப்படி நான் உலகத்தில் வர்த்தக உறவுகளே கூடாது, மற்ற நாடுகளுடன் எந்த உறவும் இல்லாமல் இந்த இந்தியா தனித்தீவாக இருக்க வேண்டும்னா நான் சொல்லலை. எப்படிப்பட்ட உடன்பாடுகள், அதில் இந்தியாவுக்கு பலன் அளிப்பது போல் இப்போ நீங்கள் நானும் உறவுகள் என்றால் என்னால் உங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், உங்களால் எனக்கு பலன் இருக்க வேண்டும் என்பதான இரு நாட்டு உறவாக இருக்க முடியும். அதில் விட்டு கொடுத்தார்கள் என்பதுதான் பிரச்சனை. என்னன்னா பல நாடுகளிலும் அவர்கள் நாட்டுடைய சொந்த நலன்களை, அந்த உழைப்பாளிகளை அல்லது அவங்க நாட்டு பொருளாதார வளங்களை எல்லாம் விட்டு கொடுக்காமலே அந்த உறவுகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன சீனா உட்பட அப்படி தங்களுடைய விஷயத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்க முடியுமோ அவளை நின்று கொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கேற்ப ஒரு சின்ன எடுத்துக்காடு, இங்கே நம்ம சென்னைக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. அங்கே சிறப்பு பொருளாதார மண்டலம், இதெல்லாம் இந்த 90களுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த உலக அளவு நிர்பந்தத்தின் அடிப்படையில் விட்டோ அதெல்லாம் வந்துச்சு, அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. உலக வங்கியுடைய நிர்பந்தம்லாம் இருக்குது. அதில் என்ன நிலைமைங்க, அங்கே இருக்கிற வெளிநாட்டு முதலாளிகள் அங்கே தொழிற்சாலை தொடங்கியிருக்கிறாங்க. 15 ஆண்டுகளுக்கு அவர்கள் எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை, மாரட்டேனியம். ஏன்னா 16ஆவது வருஷம் கம்பெனி பேரை மாற்றிட்டு போயிடுறான். 15 வருஷம் கொள்ளையடிச்சிட்டு 16ஆவது வருஷம் வரியை கட்டுறதுக்கு பதிலாக பேரை மாற்றிட்டு போயிடுறான். கம்பெனி இழுத்து மூடிட்டு ஒரு சின்ன ஸ்பெல்லிங்கை மாற்றிட்டு வேறு கம்பெனி அதே ஆள் தொடங்குறான். எப்படி முடியுது அது? அது மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய மண், இந்த நாட்டினுடைய மூலப்பொருள்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டினுடைய சந்தை எல்லாம் இருக்குது. இந்த நாட்டினுடைய மக்கள் அவங்க தொழிலாளிகளாக இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அந்த தொழிலாளிகள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்தி அந்த வழக்குக்கு போக முடியாது. ஏன்னா சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தொழில் நிறுவனம் நடத்துகிறவர்களுக்கு அந்த சட்டம், இந்திய நாட்டினுடைய தொழிலாளர் சட்டம் பொருந்தாது. எந்த அளவுக்கு கேவலமாக விட்டு கொடுத்துருக்காரு என்பதுக்கு இதெல்லாம் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இந்த துரோகத்தை செய்திருக்கிறது. அதுக்கு முன்னால் இருந்த பிஜேபி அரசு செய்திருக்கிறது. நீங்க சொன்னீங்க சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அந்த மண்ணையும் வளப்படுத்தி அங்குள்ள தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உலகமயமாக்கல் இந்திய மண்ணை பாதிக்குதுங்கிறீங்க.
இப்ப சீனா போட்டிருக்க ஒப்பந்தத்தை எப்படி பாக்குறீங்க? சீனாவுக்கு பலன் அளிக்குமா, இந்தியாவுக்கு பலன் அளிக்குமா? அதான் இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். சீனாவை நீங்கள் வந்து சீனாவுடைய இந்த பொருளாதாரம் இந்த உறவுகள் இவெல்லாம் நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க, இடதுசாரிகள் நீங்கள் வரவேற்பீங்கன்னு என்று ஒரு கருத்து இருக்கிறது என்று உருவாக்கப்பட்டிருக்க கருத்தை நீங்களும் சேர்ந்து இப்போ கொஞ்சம் வலுப்படுத்துறீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் இந்த சபையில் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் நடத்துகின்ற பத்திரிகைகளை தான் பணிபுரிகிறேன். சீனா கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற பத்திரிகைகளை நான் வேலை செய்யலை. அதோட அர்த்தம் என்னன்னா, அது வேற கட்சி, இது வேற கட்சி. கம்யூனிஸ்ட்டுங்கிற பேர் இருக்கனாலே ரெண்டு ஒன்றுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டின் நலன்களுக்கு ஏற்ப உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள், எந்த நாடாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை தீருங்கள் என்று தான் சொல்லிக்கிட்டு வரோம். சரி, அது இப்போ அந்த இதுக்குள்ள நான் போகலை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலக நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களோடு இந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு, இந்த நாட்டில் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கு, அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு எப்படிப்பட்ட உடன்பாடுகள் செய்து கொண்டாலும் அது வரவேற்கத்தக்கது தான். அது சீனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாகவே இருந்தாலும் சரி, அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் அப்படிலாம் அந்த மாதிரியாக இல்லாமல் வேறு விதமான எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் விட்டு கொடுக்கப்பட்டால் அது சீனாவாக இருந்தாலும், மறுபடியும் அதே அடிக்கல தான் சொல்கிறேன், சீனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நம் நாட்டுக்கு அது நன்மை அளிக்காது. எனவே இப்போ சீனாவோடு இவர்கள் செய்திருக்கிற உறவு என்பது, இப்போ அமெரிக்க நாராயணன் அவர்கள் சொன்னால் ஏன் குஜராத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்கிற கோணத்தில் சொன்னாங்க. அந்த கோணத்துக்குள்ளே போகலை. ஏன்னா குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே அவர் சீனாவோட உறவை பற்றிய கனவு அவருக்கு இருந்திருக்குன்னு ஒரு செய்தி பார்த்துருக்கிறேன். நான் சீனாவுடைய குவாங்டாங் போல குஜராத்தை மாற்ற விரும்புகிறேன் அப்படிலாம் அவர் பேசியிருக்கிறார். அப்படி ஒரு கனவு இருந்திருக்காது. ஏன்னா அங்கே அப்படி ஒரு வளர்ச்சியை கண்ட மாநிலம் சீனாவிலே குவாங்டாங். அதுபோல குஜராத்தை மாற்றுவேன் என்றெல்லாம் கனவு இருந்திருக்கிறது, பேசியிருக்கிறார் என்றெல்லாம் அந்த செய்தி சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வந்தார். தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டிங்கிறதுல அவருடைய அந்த என்ன ஒருவேளை அச்சங்கச்சம் வந்துருச்சான்னு தெரியல, மறுபடியும் பிரதமராக மறுபடியும் குஜராத் பாலிடிக்ஸை நல்லது நினைக்கிறாரு என்னமோ. ஏன்னா அந்த அடுத்தடுத்து இடைத்தேர்தலில் வாங்கின அடிக்கு அப்புறம் எதுக்கும் நம்ம குஜராத் மண்ணை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். குஜராத் மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணதை அவர் வேற மாதிரி பாக்குறாரு, நீங்க அதை வேற கோணத்துல பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, இருக்கிறாரோ போகிற போக்கில் அதையும் சொல்கிறேன். ஆனா அப்படி வருகிற போது ஏன்னா அனைத்து மாநிலங்களும் நன்மை இருக்கட்டும், அவர்களும் பலன் பெறட்டும், இந்தியாவும் பலன் பெறட்டும் என்ற கோணத்துல தான் இது அணுகப்பட வேண்டும். ஆனால் நண்பர் தோழர் சொன்னதை போல இதை வைத்து கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு சீன எதிர்ப்பு அரசியலை நடத்தி அதை சொல்லியே காங்கிரஸ் அதை கையாள தவறிவிட்டது, காங்கிரசுக்கு கட்டுப்படுத்துகிற அந்த திண்மை இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் அரசியல் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பயன்படுத்தி அப்பெல்லாம் அந்த தன்னுடைய கனவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தார் குஜராத் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். இந்த குவாங்டாங் மாநிலம் தள்ளி வச்சுட்டு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அமலாக்குறாருன்னா என்ன நோக்கம்? ஜீவா ஒரு செகண்ட், 3 பேரும் ஒரே மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கு சேர்த்து பதில் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு தான் நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கடந்த காலத்தில் நான் கேட்டுச்சு அந்த மாதிரி கொடுத்தது இல்லை. நான் அந்த மாதிரி நான் சொல்லல, அதாவது அவர் சொல்றேன் இல்ல அவர் 3 பேரும் சொல்ற விஷயங்கள் பார்த்தா வந்து என்னன்னா, ஏதோ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நேர்மை இல்லாத ஒரு கட்சி, அதனுடைய தலைவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நேர்மையோ மனச்சாட்சியோ இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இங்கே வந்து என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவங்க அனுபவம், அதெல்லாம் அவங்களுடைய அனுபவம் தான் என்னோட வயதாக கூட இருக்கும்னு நான் வச்சுக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், சுதந்திரம் ஆரம்பித்த பின்னாடி, சுதந்திரத்திற்கு பின்னாடி வந்ததுன்னா திபெத்தை சீனா ஆக்கிரமிக்கிறது. ஆனால் அப்போ கூட காங்கிரஸ்காரங்க அதை பற்றி யோசனை இல்லை. காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பாக நேருக்கு வந்து சைனாவை மேலே ஒரு தீரா காதல், இந்தி சீனி பாய் பாயின்னு ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே ஆமாம் சைனா வந்து நமக்கு மிக நட்பு நாடு அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆக ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய குற்றம் வந்து காங்கிரஸாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தான் உண்டு வரலாற்று ரீதியாக. ஏன்னா இவங்க ஹிந்தி சீனி பாய் பாய்ங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஆர்மியை வந்து தயார் பண்ணவே இல்லை. ஆர்மிக்கு வந்து எல்லைப்புறத்தில் வந்து இராணுவ வீரர்களை நிறுத்தினார்கள். அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்தாங்க. இந்த கொடுத்த தோட்டம் அந்த துப்பாக்கியில் சேரலை, பீரங்கி தரப்பட்டது. பீரங்கி குண்டு அந்த வாயில நுழையலை. ஆக இவங்க பீரங்கி ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாங்க, குண்டு ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. அங்க எல்லைப்புறத்தில் நின்ன அந்த வீரர்கள், இந்த மக்கள், இந்த நாட்டு மக்களுக்கும் எதிராக ஒரு நடவடிக்கை வந்து காங்கிரஸ் எடுத்தது. வி.கே. கிருஷ்ணமேனனும் நேருவும் அந்த துரோகத்தை செய்தார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய துரோகத்தை செய்தது வந்து நேரு, கிருஷ்ணமேனன்,
அவர்களை ஆதரித்த கம்யூனிஸ்ட்கள். நான் முடிக்கல, நீங்க ஆரம்பிக்கும் போது நான் ஒண்ணு சொல்ல. கரெக்ட், நீங்க போங்க. ஆக இல்ல இடைவெளி மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆக அழுத்த நிறுத்தமாக வரலாறு எதை பதிவு செய்துள்ளது என்றால், நேருவும் கிருஷ்ணமேனனும் இந்த நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா 62 யுத்தத்தில் நாம் அடைந்த தோல்வி அது இந்திய வரலாற்றில் வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ராணுவத்தை சீர்திருத்தம் எல்லாமே பண்ணா கூட அந்த டேமேஜ் தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்ஸாய் சின்னா இருக்கட்டும், இல்லை அருணாச்சல பிரதேசம், இல்லை இன்னைக்கு வந்து 2005 சௌரியமா அவருக்கு தேதி ஆரம்பிக்கிறார். ஆனால் பிரச்சனை ஆரம்பிச்சது அவர்கள் தான். இந்த நாட்டை காட்டி கொடுத்து இந்த நாட்டு, அதாவது நேருகிட்ட வந்து இந்த கேள்வி வந்து புருஷோத்தம் தாஸ் தாண்டன் என்கிற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார். பாகிஸ்தான், அதாவது சைனா வந்து நம்முடைய பகுதியில் அக்ஸாய் சின் பகுதியில் ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்றப்போ நேருடைய பதில், நாட் a single blade of grass grows there. ஒரு புல் பூண்டு முளைக்காத ஒரு இடம் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாரு. திரும்ப கேள்வி அவர் கேட்டாரு, நேரு அவர்களே உங்களுடைய தலையில கூட எதுவும் முளைக்கல, அது வேஸ்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தது. ராமூர்த்தி சார் சொன்னதுக்கு நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. நண்பர் ராமூர்த்தி அவர்கள் சொன்னதுக்கு திபேத்தை பற்றி தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ற அந்த கருத்து, சீனா ஆக்கிரமித்துக்கிறது என்ற கருத்து எனக்கு உடன்பாடு. மாசேத்துங் அவர்கள் இருந்த காலத்திலேயே திபேத்தை ஆக்கிரமித்திருக்காங்க, இன்றைக்கும் ஆக்கிரமித்து தான் இருக்குது. அவங்க விடுதலை பெறுவதற்கு எல்லா உரிமையும் பெற்றவர்கள். நண்பர் ராமூர்த்தி சொல்வதில் அந்த உண்மை இருந்தால், பாஜக அரசு திபேத்துடைய விடுதலைக்கு குரல் கொடுக்க வேண்டும். இப்போ கொடுக்கணும். திபேத்தில் வந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்துங்க என்று அவங்க வெளியுறவு கொள்கை நேர்மையாக இருந்தால், நண்பர் ராமூர்த்தி சொல்வது தான் சரி என்று அந்த பாஜக கருதினால் அந்த ஸ்டாண்டை எடுங்க. காங்கிரஸ் எடுக்காத நிலைப்பாட்டை நீங்கள் எடுங்கள். காங்கிரஸை போலவே நீங்களும் ஒரு கையடக்க பிரதிநிதியாக வைத்துக்கொண்டு தலாயிலாமாவை ஆக்கிரமித்ததுன்னா என்ன நாடகம் என்று தான் நான் கேட்கிறேன். அடுத்தது சுப்பிரமணிய சாமி பேசினது இவங்க வெளியுறவு கொள்கை. நீங்கள் இலங்கையில் சீனாக்காரங்க வச்சுக்கோங்க, பாகிஸ்தான்காரங்க வச்சுக்கோங்களேன், சொல்கிறா பாருங்க, we are no one to tell Sri Lanka don't have the Chinese here or don't have the Pakistanis here, we can't, Sri Lanka won't listen even. அப்படி நாங்கள் சொன்னாலும் ஸ்ரீலங்கா அதை கேட்க வேண்டியதில்லை, கேட்காது. இதுதான் உங்கள் அணுகுமுறையா? இதுதான் இந்திய அரசுடைய அணுகுமுறையா? இப்போ பக்கத்து நாட்டில் வந்து ஒரு நாடு சீனாவுடைய ஆதிக்கம் வருதுன்னு வச்சுக்குவோம், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ இது என்ன வெளியுறவு கொள்கை, என்ன உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ், என்ன வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் நண்பர் பதில் சொல்லணும். நிச்சயமா. ஆனா வெளியுறவு கொள்கையை பத்தி பேசும்போது உங்களை மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. 48ல் 20 நாடுகள் தான் தூதரகம் இருந்தது இந்தியாவுக்கு. சரி, இப்போ 148 நாடுகள் இருக்கு. இது அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸும் பிஜேபி, நீங்க வெளியுறவு கொள்கையை இப்போ மணியரசன் போன்றவர்களும் விமர்சனம் பண்றாங்க. ஆனா இத்தனை நாடுகளோட உறவு வச்சுக்கிறதுக்கு எங்களுடைய வெளியுறவு கொள்கை தானே. நாடுகள் 196 கொஞ்சம் ஐயான்னு சொல்லிடுறேன். 196 நாடு இப்போ வந்துருச்சு. நாளைக்கு கருத்து வாக்கெடுப்பு நடக்குது ஸ்காட்லாந்துல. ஸ்காட்லாந்து நாளைக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா கருத்து வாக்கெடுப்புல அதுவும் ஒரு தனி நாடாகும். ஐரோப்பாவில் முதல் உலக போரில் 25 நாடு இருந்துச்சு, இப்போ 60 நாடுக்கு மேலே இருக்குது. நிறைய நாடுகள் வந்துட்டு இருக்கு. சோவியத் யூனியன் 15 நாடாக பிரிஞ்சு போச்சு. செக்கோஸ்லோவேக்கியா 2ஆக போச்சு. யூகோஸ்லாவியா 6 நாடாக போச்சு. நாளைக்கு வந்து யார் எங்கே போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நாடுகள் பெருத்து போயிருக்கு, நாடுகள் பெருத்து போயிருக்கு. அதனால அடுத்தது அவர்கள் எங்கெங்கெல்லாம் உறவு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், இதனுடைய வீக்கத்தை சொல்லலாம். இஸ்ரேல் இருந்தது. இஸ்ரேல் வந்து தூதரவு உறவு இல்லாம வந்தது. இப்போ இஸ்ரேலோட தூதரவு உறவு வச்சுட்டாங்க. இப்போ அவன் வந்து கொள்றான், அந்த மக்களை கொள்றான். அதை பத்தி ஒரு உண்மையான கண்டனமும் பேருக்கு தூதரவு உறவுகள் இருந்தாலும் அதனால எந்த பலனும் அந்த நாட்டுக்கு என்ன பண்றது? பாலஸ்தீன கொஸ்டினுக்கு என்ன பண்றாங்க? இஸ்ரேலோட தூதரவு உறவு வச்சிருக்காங்க. பாலஸ்தீன பிரச்சனைக்கு இவங்க என்ன எஃபெக்டிவா பண்ணிட்டாங்க இந்திய அரசு? ஒண்ணும் கிடையாது. நாடுகள் பெருத்து போயிருக்கு, நாடுகளுடைய தூதரங்கள் புது புது நாடுகள் அதிகமாயிட்டே இருக்கு, நாடுகள் உருவாகிட்டே இருக்கு. இன்னும் பல நாடுகள் உருவாக போகிறது, எங்கெங்கே என்று சொல்ல முடியாது. இல்ல பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்கிறது இந்தியாவோட கடமை இல்லையே, கடமை கிடையாது. பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்கிறது இந்தியாவோட கடமை. எப்படிப்பட்ட பாருங்க, நிச்சயமா திபேத் குரல் கொடுப்பீங்க, திபேத் குரல் கொடுப்பீங்க, எங்க நாடு திபேத்துக்கு குரல் கொடுப்பீங்க. தீவிரவாத இயக்கங்களை கொண்ட ஒரு நாடுதான் அந்த பாலஸ்தீனம். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேற விஷயம். ஆனால் அது உண்மையான குரல் அல்ல, திபேத்துக்காக கொடுத்தது உண்மையான குரல் அல்ல, மடக்கிறதுக்காக வாதத்துக்காக எந்த தீவிரவாதமும் கிடையாது. திபெத்தியர்கள்
பலஸ்தீனியர்கள் தீவிரவாதிகளா? தீவிரவாதிகள் அங்க இருக்கின்றார்கள். யாரு தீவிரவாதி? யார் தீவிரவாதி? என்ன வீல்டிங்கா சொல்றாருன்னு தெரியல, எந்த விதத்துல பேசுறான்னு தெரியல. மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே இந்த வருங்காலத்துல இந்த மாதிரி முன்ன எத்தனை நாடுகள் உருவாகுமோன்னு எந்த கோணத்துல சொல்றீங்க? என்ன தப்பு? தெளிவா சொல்றேன். மக்கள் நல்லா பாத்துக்கிட்டு நீங்க முடிச்சிட்டீங்களா? உலகத்துல உள்ள நாடுகள் முடிச்சிட்டீங்களா? நீங்க முடிச்சிட்டீங்களா? டிக்டேட்டர் ஆஃப் தி குளோபா? ஐயா, நாங்க ஒரு டிக்டேட்டர். அப்புறம் எப்படி நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன சொல்லணும்? இல்ல உன்ன இந்த மாதிரி நாடுகள் உருவான நிறைய உருவாகும். நாளைக்கு ஸ்காட்லாந்து உருவாகலாம். நாளைக்கு ஸ்காட்லாந்து உருவாகலாம். கியூபெக் இருக்கு. ரைட், ரொம்ப சந்தோஷம். அதோட நிறுத்திக்கங்க. இல்ல அதுக்கு மேல போனா இல்ல சொல்லுங்க. சொல்றேன். என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லுங்க. நான் இப்ப உள்ள சொல்றேன். சொல்றேன். சந்தோஷம். நிறுத்திக்க சொல்றது நீங்க யார்? சந்தோஷம். தயவு செய்து சொல்லுங்க. நிறுத்தி கொள்ளுங்க. மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பாக்குறாங்க. அதுக்காக நானும் பேசுறேன். தெளிவா சொல்லுங்க. மக்கள் பாக்குறாங்க. நான் வந்து மக்கள் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு. நீங்க ஒளிவு மறைவு இல்லாம பேசுங்க. நாங்க பேசுறது ஒளிவு மறைவே கிடையாது. சொல்லுங்க. இன்னும் பல நாடுகள் உலகத்தில் உருவாகும். எந்த மாதிரி நாடுகள் சொன்னீங்க? சொல்லிட்டு சந்தோஷம். ரெண்டாவது விஷயம், இவர்களுடைய நோக்கு வந்து வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான் பக்கத்துல குஜராத்தா இருக்கட்டும், இந்த 3 மாநிலங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனா இந்த 3 மாநிலங்கள் மட்டுமே இந்தியா அல்ல, 30 மாநிலங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகுதுன்ற நிச்சயமாக அவருடைய கருத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எந்த விதமான கருத்து வேற்றுமையும் எனக்கு கிடையாது. ஆனா இந்த 3 மாநிலங்கள் சொல்லுவதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையா இருக்குன்னா நிச்சயமாக எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள பல பேருக்கு, என் தமிழகத்தில் உள்ள பல பேருக்கும் அதுல கருத்து வேற்றுமை. நான் முடிச்சிடுறேன். நீங்க தயவு செஞ்சு நடுவில் குறிப்பிடாதீங்க. இரண்டாவது விஷயம், சோ அதை ஒண்ணு தெளிவுபடுத்திக்குவோம். இரண்டாவது, இவர் பேசினாரு இந்தியாவில் வந்து 1950. நான் ஒத்துக்கிறேன், we made a mistake. அவர் மாதிரி நான் பொய்யா இல்ல சொல்றது வந்து நான் வந்து இதுதான் உண்மைன்னு சொல்ல போறல. we trusted China. நேருவோடைய பெரிய இது வந்து ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து எந்த கூட யாருக்கூடையும் சண்டே விரும்புறதில்ல, சமாதானமான நாடு, அவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏமாத்துக்காரன் சைனா வந்து உள்ள வந்தான், அதனால அடிப்பட்டோன்றது ஒத்துக்கிறேன். இவர் இதை பத்தி பேசினாரு, திபெத்தை பத்தி பேசினாரு. ஆஹா, திபெத்துக்கு குரல் கொடுக்கணும், அவர் சரியா கேட்டாரு. ஆனா இன்னைக்கு கேட்கறேங்க, இவ்வளவு வலிமையானவர் இல்ல, ஒரு சின்ன விஷயங்க. டெல்லியில இதே வாரம் இவர் வரச்சு, the Tibetan leader Dalai Lama planned to hold a spiritual conclave in Delhi in 3rd week of this month. ஆனா இன்னைக்கு government has now quietly advised Dalai Lama office to reschedule the conclave. என்னங்க இது? யாருங்க பயந்தாங்களே? வெக்கமா இல்ல? பேசினாங்களே ரொம்ப. ஒரு சின்ன இதை அவர் அங்க வரச்சு, இந்தியாவில் சுதந்திர நாடு, சுதந்திரமா எது வேணாலும் வைக்கலாம். பயந்தாங்குழி பசங்க சார், பயந்தாங்குழி பசங்க இல்ல. பாராளுமன்றம் இல்ல, இது என்னன்னா அவ்வளவு இதுவா பேசினவங்க ஒண்ணும் இல்ல, அவங்களை தூக்கி இவர் வர சைனாக்காரர் வராருன்னு இவங்களை இப்ப வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு இரட்டை வேடம் போடுறாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெளிவாக சொல்ல விரும்புறேன். இவர் சொன்னாரு, நம்ம கம்யூனிஸ்ட் நண்பர் சொன்னாரு, ஒரே ஒரு இது என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது நான் வரவேற்கிறேன், நம்ம டேர்ம்ல வரணும்ன்ற அவர் சொன்னார், அதை ஏத்துக்கிறேன். ஆனா அது எந்த நாடுல இருந்தாலும் வரணும், எந்த துறையில வேணாலும் வரலாம், நம்ம செய்யக்கூட. ஏன்னா ஒரு இதுல ஒரே நம்ம ரோடு வந்து இவ்வளவுதான் போட முடியுங்க நமக்கு இருக்க பணத்துல. ஒரு நிமிடம் நான் தெளிவுபடுத்திடுறேன், அப்புறம் நான் நீங்க தெளிவுபடுத்தலன்னா நீங்க சொல்லுங்க. ரோடு போறது நம்மளாலேயே முடியும், அது ஏன் வெளிநாட்டுல வரணும்னு கேட்கறேன். அதுதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சம். இன்றைக்கு போற ரோட்ல ஒரு நாளைக்கு நம்ம போட்டோம்னா லெட்ஸ் சே ஒரு 10 கிலோமீட்டர், ஐம் ஒன்லி அப்ராக்சிமேட். வெளிநாடுகள் வந்தா 100 கிலோமீட்டர் போட முடிச்சுக்கோ, அதனால உற்பத்தி அதிகமாகும். ஆனால் தவறே இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். இந்த நாட்டிலே நம்ம லாபத்தை தான் எடுத்துன்னு போற மாதிரி அவன் போடுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு போக முடியாது. அதனால இது வந்து வெளிநாடுகள்ல இருந்து வரணும். அவர் புதிய பொருளாதாரக்குள்ளே அவர் வந்து ஒரு சிவப்பு கண்ணாடில பாக்குறாரு.
ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இதை வரவேற்கிறாங்க. 91க்கு அப்புறம் வரலாறு காணாத வளர்ச்சி. அப்பெல்லாம் சரியா பண்ணோம்னாங்க. we grew at the elephant rate of growth. they used to say Hindu rate of growth. தவறு அது. ஆனா Hindus rate of growth ஒன்னும் சொல்ல இதுவா இருக்கணும்னு நான் ஒத்துக்க மாட்டேன். but the bottom line 3%. அதான், but to call it as Hindu rate of growth is wrong. but anyway இதுல என்னன்னா மாற்றி அதிகமான வேகமாக வளர்ந்தானோ நாட்டுக்கு நல்லதுங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வருறோம். ஆனா இவங்க போற ரெட்ட வேஷத்தை மட்டும்தான் அவங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணுங்கிறது ஒத்துக்கிறேன். அவர் சொல்றதுல இருக்கிறது வெளிநாட்டு முதலாளிகள் சுரண்டாம பாத்துக்கணும். வெளிநாட்டு முதலாளிகள் மட்டும் இல்ல, உள்நாட்டு முதலாளிகள் சுரண்டாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம வளர்ந்துட்டோங்க. உலகத்தை ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட நம்ம பார்க்கலாம். பயந்துகிட்டே இருக்காதீங்க 50ல இருக்க மாதிரி. இன்னைக்கு சைனா அப்படிதான் பண்ணா. அதனால தான் நம்மளோட 3 மடங்கு, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தவங்க சைனா நம்மளோட 3 மடங்கு பெருசா இருக்காருன்னா வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவர் புரிஞ்சுக்கணும். 79ல ஆரம்பிச்சு. நிச்சயமா நீங்க அவருக்கு பேசும்போது இல்லை, நம்ம நண்பர் நாராயணன் அவர்கள் சொன்னது ஃபஸ்ட்டு மேற்கு வங்காளம், தமிழ்நாடு அல்லது கேரளா இதுக்காக தனியாக ஒரு இதை வகுக்க முடியாது. இவங்களுடைய பிரச்சனையில் இந்தியா ஒரு துணை கண்டமா இருக்கிறப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்க வெளியுறவு கொள்கை தனியா வகுக்க முடியாதுங்கிற சுப்பிரமணிய சாமி சொன்னதை தான் வழிமொழியில. அப்படி வழிமொழியில இதுக்கு என்ன சுப்பிரமணிய சாமி நானும் ஒண்ணு ரொம்ப தெளிவா இதானே சொல்றாரு. நான் தானே படிச்சேன். இல்ல தயவு செய்து நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சேம் திங் தயவு செய்து அந்த வார்த்தையை இருங்க, கொஞ்சம் இருங்க. நான் சொல்றேன், நீங்க மறுங்க, அவ்வளவுதானே. தமிழ்நாட்டுக்கு அல்லது மேற்கு வங்காளத்துக்கு கேரளாவுக்கு பாதகமாகத்தான் ஒரு இந்திய தேசியம் இருக்கும் என்றால் அந்த இந்திய தேசியம் தேவையில்லை. ஏன் தேவை? மக்களை பலியிட்டு 7 கோடி மக்கள் அங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம். 7 கோடி மக்களை இந்தியாவுக்காக நான் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. 7 கோடி மக்களை பலியிடவில்லை. ஏங்க பொய் சொல்றீங்க? இல்ல என்ன பொய்? பலியிட்டோம் இல்ல இல்ல என்ன பேசுறாரு? நீங்க சத்தம் போடாதீங்க. 7 கோடி பலியிட்டோம் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? சொல்லுங்க. 7 கோடி பலியிட்டோம் சொல்லலாம். சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காக ஒரு கொள்கையை மாற்ற முடியாதுங்கிறீங்க. அப்படின்னா எங்களுக்கு பாதகமா இருக்கு. இப்ப எங்க மீனவர்கள் 600 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இலங்கை உறவு தேவை. காங்கிரஸுக்கா இருந்தாலும் பாஜக மத்திய அரசுக்கா இருந்தாலும் இலங்கை உறவு தேவை. எங்க மீனவர்களுடைய லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு. எனவே தமிழ் மீனவன் அழிஞ்சாலும் இந்திய தேசிய வாழ்க்கை நாங்க சொல்ல மாட்டோம். இல்லையே துப்புரவுகளா இல்லையா? யாரு அங்க உள்ள தமிழர்கள் துப்புரவுகளா இல்லையா? நீங்க அது பதில் சொல்லுங்க. மேல இதுக்கு என்ன பதில்? எங்கள் இனம் அப்ப துப்புரவுகள் சுத்தி என்னுடைய இனம் என்னுடைய இனம். நானும் சொல்றேன் ஈழத்தமிழன் எவரானு. அப்ப என்ன உங்களுக்கு மட்டும் தான் வருவா? எங்களுக்கு உறவு கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இங்க இருக்க தமிழ் அவங்க யாரும் எதுக்கல? இங்க இருக்க மீனவர்கள் தமிழன் பாதிக்கப்படலையா? சும்மா பேசாதீங்க சார். செத்து போனது உங்களுக்கு ஒரு துச்சமா இருக்கா? இல்ல துச்சமா இல்ல, துச்சமா இருக்கா நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் கண்டீங்க? என்ன பரிகாரம் கண்டீங்க? சும்மா எங்களுக்கு அதிகாரம் வந்தால் நாங்க செய்வோம். நோண்டிக்கிட்டே எங்களுக்கு அதிகாரம் தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் திராவிட கட்சிகளும் சுப்பிரமணிய சாமி பேச்சுக்கும் உங்கள் பேச்சுக்கும் வித்தியாசம் இல்லை இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில மாநில நலன்களை விட்டு கொடுப்பதன் மூலமாக, அதாவது கச்சத்தீவை இலங்கை கொடுக்கறது மூலமா இலங்கையோட நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பல மாநில நலனை விட்டு கொடுத்துதான் வெளியுறவு கொள்கை பேணிக்கிறார். ஒரு நிமிஷம் ஐயா, மணியரசன் கேக்குறாங்க. இலங்கை தமிழர்கள் அந்த கடல்ல போய் மீன் பிடிக்கிறது, எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறது ஆட்சேபிக்கிறது என்னன்னா இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்கள் இல்ல மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் தான். போரின் காரணமாக கிட்டத்தட்ட 83ல இருந்து அங்க போர் நடக்கிறது. போரின் காரணமாக அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுல டெக்னிக்கலா அட்வான்ஸ்டா அவங்களால வளர இயலவில்லை. ஒரு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அது முடியல. ஆனால் அதே சமயத்துல நம்முடைய மீனவர்கள் என்னன்னா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு போட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது ஆட்சேபனை பண்றது இலங்கை அரசுங்கிறது 2ஆம் பட்சம். இலங்கையில் இருக்கிற அந்த வடபகுதியில் இருக்கிற தமிழ் மீனவர்களை ஆட்சேபனை. ஆக இப்போ என்னன்னா பிரச்சனை என்னன்னா மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இந்திய தமிழ் மீனவர்களுக்குமான விஷயங்கள் என்னன்னா அது எப்படி தீர்க்கணும்ன்றது இலங்கை தமிழ் மீனவர்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு பலமுறை நடந்திருக்கு. இலங்கை தமிழ் மீனவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லை தாண்டி வராதீங்கன்றாங்க. இலங்கை தமிழ் இலங்கை ராணுவம் சொல்றது, நேவி சொல்றது 2ஆம் பட்சம்.
இலங்கை தமிழ் மீனவரை தயவு செஞ்சு நீங்க எல்லை தாண்டி வராதீங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல இருக்கிறது. சரி, இல்ல இப்ப இல்ல சரிங்கிறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஒரு அரை நிமிஷத்துல சொல்லிடுறேன். ஆக இதுல வந்து என்னன்னா இலங்கை தமிழ் மீனவர்களுடைய நலன் தான் இதுல அடங்கி இருக்கின்றது. அதை ராமேஸ்வரம் மீனவர்களை பாக்குறீங்க, நாங்க ஈழத்தமிழ் மீனவர்கள் அவர்களையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பேச்சுவார்த்தையில 2 மீனவர்கள் பேச்சுவார்த்தையிலும் தலைமை தாங்கி முக்கியமா வந்து கலந்துக்கிட்டவங்கலாம் சிங்கள மீனவர்கள் தான், சிங்கள தரப்பு தான். தமிழர்களும் இருக்காங்க, சிங்கள தரப்பு தான். சிங்கள மீனவர்கள் வந்திருக்காங்க. ஆமா, இங்க பிடிபடுறவங்க எல்லாருமே நம்ம இலையில வந்து பிடிபட்டிருக்காங்க எல்லாருமே. தமிழ் மீனவன் யாருமே கிடையாது இது வரைக்கும். நாகப்பட்டினத்தில் பிடிபட்டிருக்காங்க, இந்த பக்கம் விசாகப்பட்டினத்தில் பிடிபடுறாங்க, எல்லாம் சிங்கள மீனவர்கள் தான். அவர்கள் தான் எதுக்குறாங்க. தமிழர்களில் டக்ளஸ் தேவானந்தா மாதிரி கருணா மாதிரி சில பேர் இருப்பான்ல, அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் என்ன கேட்குறாங்க, நம்ம தமிழர்கள் இதுவும் தமிழன் பகுதி அதுவும் தமிழன் பகுதி, இதை பொது எல்லையாக விட்டுருங்க, இல்லை ஒரு டேம் போடுங்க, 15 நாள் இவங்க பிடிக்கட்டும் 15 நாள் அவங்க பிடிக்கட்டும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் இருக்குது. ஏற்கனவே அப்படி தான் இருந்தது. இதில் எல்லை வகுக்கவே வேண்டாம் அப்படின்னு அங்கே உள்ள தமிழர்களுக்கும் நம்ம தமிழ் மொழிகளை மட்டும் பேச சொல்லுங்க, இது பிரச்சனை தீரும். சிங்களன் வந்து பேசுறான், அத பேச விட மாட்டாங்களே. மாநில அரசு பேச விடாம நீங்க மாநில அரசு டிஃபென்ஸ் பண்ணீங்க. கடிதம் எழுதி 18 மாதம் இந்த அவங்க எல்லாம் சொல்லி தான் அப்புறம் போனாங்க. ஏன் பேச விடல? ஏன் பேச விடல? எங்க 18 மாதம் பேசுறாங்க, போய் சொல்லாதீங்க. போய் இங்க பாருங்க, இந்த பாருங்க, மன்மோகன் சிங் மன்மோகன் நாகரிக குறைவான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்றது பொய்யா? இந்த மாதிரி விஷயம் நீங்க யூஸ் பண்ணுங்க. பசங்கங்கிறீங்க, பசங்கங்கிறீங்க, பொய்யுங்கிறீங்க, இதெல்லாம் அன்பார்லிமெண்டரி நாகரிக விவாதத்துல வரக்கூடாது. நண்பர் பேசாரு பாருங்க, நம்ம அவரை எவ்வளவு தாக்கி பேசுறோம், ஆனா அவர் எப்படி பேசுறாரு? அது பண்பு ஒத்துக்கிறேன். ஆனா பொய்ங்கிறது சரியான வார்த்தை. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நாகரிக விவாதத்துல பொய்ய கூட பேசுவது உண்மை இல்ல, சரியல்ல. குமரேசன், உங்களிடம் கேட்க வரும்போது, இந்தியா மாதிரி துணை கண்டம், அதாவது இத்தனை தேசிய இனங்கள், இத்தனை பன்முகமான ஒரு மாநிலங்கள், கலாச்சாரத்தில் வேறுபட்டு, நீங்க அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இந்தியாவுடைய பன்முகத்தன்மை கெட்டு போய்விடக்கூடாது. அப்ப நீங்க அடிக்கடி வந்து இந்த பிஜேபியினுடைய ஒற்றை கலாச்சாரத்தை விமர்சிக்கிற நீங்க, இந்தியா மாதிரி அமைப்புல வெளியுறவு கொள்கை எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதோ, அந்த மாநிலத்தில் வேறுபட்டு இருக்கிறதோ ஒரு வித்தியாசமா தெரியலையா உங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும்? அதான் சொல்றேன், இவங்களுடைய கொள்கையே சமத்துவ, அனைத்து மாநிலங்களும் சமமாக வளர்ச்சி போக்கில் கொண்டு செல்கிற கொள்கையாக இல்லை. அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு 3 மாநிலத்துக்காக ஒட்டுமொத்தமா இந்தியாவோட இந்தியாவுக்கான உள்நாட்டு கொள்கை வகுக்கிற போது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கொள்கை வச்சுக்குவோம், கேரளாக்கு அப்படி ஒரு கொள்கை வச்சுக்கோ, உத்தரப்பிரதேச இப்படி கொள்கை வச்சுக்கோன்னு இதை திட்டமிட்டு செஞ்சாங்க, நான் சொல்ல வரல. ஆனால் இவர்கள் கடைபிடிக்கின்ற பொருளாதார கொள்கையானது ஒரு பெருமுதலாளித்துவ வளர்க்கின்ற கார்ப்பரேட் பகவான்களை வளர்த்து விடுகின்ற இந்த கொள்கை இருக்கிறது. அது தன் போக்கிலேயே மாநிலங்களுக்கிடையே ஒரு சமத்துவம் இல்லாத வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. விவசாயிகளை மேலும் மேலும் பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறது. விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கிறோமே, முதுகெலும்புன்னு சொன்னனாலே என்னமோ அது பின்னுக்கு தள்ளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இது அந்த கொள்கையினுடைய விளைவு. அதுதான் வெளியுறவு கொள்கையாகவும் மாறுகிறது. அப்படி செய்கிற போது அது குறிப்பிட்ட சில மாநிலங்களையும் தாக்க செய்யுது. இப்போ தோழர் அந்த அவருடைய ஆவேசத்துக்கு காரணம் என்ன? தமிழகத்தில் நடக்கிற போது நீங்கள் வெறும் உறவை மட்டும் பேசிக்கொண்டு தமிழக மீனவர்களை காவு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கிற கோபத்தில் தான் வருகிறது. அவர் சொல்கிறார், சொல்லப்போனால் இலங்கையில் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்பதை இலங்கை அரசு தன்னுடைய ஆக்கிரமிப்புகளுக்கும் அத்துமீறலுக்குமான ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை மறைத்து விட்டு சுப்பிரமணிய சாமி போன்றவர்களை தூதர்களாக அனுப்பி படகுகளை நீங்கள் வைத்துக் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் தேவைங்கிறீங்க. மாநில பாதிக்காத மாற்றம் தேவை. அடிப்படையில் இன்னொன்னு சொல்கிறேன், ஒரு இந்த மாதிரியான விவாதங்கள் வருகிற போது அது என்னமத்தில் அவங்களுக்கு அது ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். பழைய காலண்டர் கிழித்து போடப்பட்ட காலண்டர் தேதிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பது. அந்த காலத்தில் படையெடுத்து வந்தார்கள், இந்த காலத்தில் வந்து கோயிலை இடித்து விட்டு கோயிலை மசூதியை கட்டினார் என்று பழைய கதையை சொல்லி சொல்லி உணர்ச்சியை கலர்ப்பது போல 48 நடந்துச்சு, 52 நடந்துச்சு, 64 நடந்துச்சு. இன்றைக்கு 2014 நடந்து கொண்டிருப்பதை பற்றி, 2014 செய்யப்படுகிற துரோகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது பழைய கதையை கிளறுவது என்பதில் ஒரு உத்தி இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப மக்களை கூறு போடுகின்ற இன்னும் நுட்பமான அரசியல் இருக்கிறது ஒன்று. அடுத்து மற்றபடி நாங்கள் நாடுகளுடனான உறவு என்பது ஒரு காலத்திலும் புறக்கணிக்கலை. எப்படிப்பட்ட உறவு, அது எந்த நோக்கத்துக்கு? இப்போ தோழர் வந்து மிக பொருத்தமான முறை ஒரு விளக்கத்தை சொல்றார்.
இன்னைக்கு பல நாடுகளோட உறவு இந்தியாவுக்கு வளர்ந்திருக்கு என்று சொல்லுகிற போது நாடுகளோட எண்ணிக்கையும் வளர்ந்திருக்கிறது. அந்த நாடுகள் உறவை ஏற்படுத்தி போது இந்த எண்ணிக்கை கூடுதலாகத்தானே தெரியுன்ற கோணத்தில் சொல்வதை ஏன் உணர்ச்சி வசப்பட்டு என்னன்னு ஏன் கத்தணும்? ஏன் ஒரு நாடு இன்னொரு நாடாக பிரிய முடியாதா? ஏன்னா அப்படி இப்போ பாலஸ்தீன் எத்தனை நாள் இருந்துச்சு, எப்போ இருந்துச்சு? திடீர்னு தானே வந்தது. அப்ப அந்த நாட்டோடு இந்தியா உறவு கொள்கிற போது ஒரு புதிய நாட்டு உறவாக மாறவில்லையா? எனவே இவற்றையெல்லாம் ஒரு அறிவுத்தளத்தில் வாதிக்கிற நாம் இதை சரியாக உள்வாங்கி கொண்டு வைக்க வேண்டும். மற்றபடி அடிப்படையில இந்தியாவுடைய உள்நாட்டு கொள்கை என்பதை தொடர்ச்சியாக வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்றாலும் கூட இப்படிப்பட்ட உறவுகளின் அடிப்படையிலாவது இனிமேலாவது உலகத்தை புரிந்து கொள்கின்ற உள்நாட்டில் கடைபிடிக்கின்ற மதவாதம் சார்ந்த கொள்கை இருக்கிறது, அதிலும் ஒரு பரந்த நோக்கம் வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? ரொம்ப சிம்பிள். சைனாவை பொறுத்தவரைக்கும் சரி, வெளியுறவு கொள்கை சரி, அவங்க எல்லாத்தையும் மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க, மாற்றலை. இன்று அவர்களுடைய நோக்கம் என்னன்னா இதை மாற்றி போய் சொல்லி இந்த மறுபடியும் சொல்றேன், உண்மைக்கு புறம்பாக நான் கத்துக்கிறேன். உண்மைக்கு நானும் வளரணும். உண்மைக்கு புறம்பாக சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு திரும்பவும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு கொள்கைகள் என்பது ஒரு எனக்கு சில இதில் ஒத்து போகாது, அவர் கருத்தில் சில நேரம் ஒத்து போனோம். இப்படி எல்லாரும் பேசி உட்காந்து தான் பண்ண முடியும். ஒரு நோக்கில் மட்டும் பார்க்கக்கூடாது. என்னுடைய மாநிலம், என்னுடைய இது அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்தியாவுக்கு எது நல்லது, நம்மளுடைய எல்லா இதுவுமே நம்ம இந்தியர் தமிழர் ரெண்டும் பார்க்கணும். ஆனால் இந்திய கோணத்துலேருந்து பார்க்கணும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்லேருந்து ஒரு வரையில் சுருக்கமாக சொல்லுகின்றதுன்னா இந்த சீன அதிபருடைய விஜயத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் நம்பலை. இது ஒரு தொடர்ச்சி, அதாவது ஒரு விவாதத்தினுடைய தொடர்ச்சி, இல்லை உறவுகளை மீண்டும் புதுப்பித்து கொள்வதற்கான ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. ஸோ இவர் இந்த 2 நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடும். நம்ம இந்திய சைனாவுடைய அந்த பார்டர் பிரச்சனை இதில் சால்வ் ஆகிடுன்றதில்ல, அந்த பார்டர் பிரச்சனை பற்றியும் இதில் விவாதிக்கப்படும். அதோடு சேர்ந்து என்னென்னா இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை இந்தியாவின் நலனை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த விரும்புகிறேன். இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்குங்கிறத இன்னும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். சோழர் மணியரசனுக்காக இதுல 2 விஷயம் வெளியுறவு கொள்கைன்னு எடுத்துட்டோம்னாக்க, ஒன்றும் இப்போ தோழர் குமரேசன் திரும்ப சொல்ற கருத்து மாதிரி அந்த பொருளாதார கொள்கை இருக்குல்ல, உள்நாட்டு பொருளாதார கொள்கையினுடைய நீட்சியாகத்தான் அந்த வெளியுறவு கொள்கை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்தியா என்ற கட்டமைப்பு இருக்கு பாருங்க, இது ஒரு பல தேசங்களை கொண்டது. அதனால தான் அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவை நேஷன் சொல்லவே இல்லை, எங்கேயும் யூனியன் சொல்றாங்க. இது பல தேசங்களை, தேசிய இனங்களை கொண்டது. அப்போ இது முரண்பட்ட நலன்களை எல்லாம் இணைச்சு கொண்டு போறதுல உள்ள சிக்கல் இருக்கு. எனவே இந்தியா என்பது ஒரு 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 தேசத்துக்கான கட்டமைப்பே கிடையாது, பல தேசங்களை செயற்கையாக இணைக்கப்பட்ட கட்டமைப்பு. இதில் எல்லா தேசங்களுக்கும் நியாயம் செய்யவே முடியாது. அதில் குறிப்பாக தமிழ் தேசத்துக்கு, தமிழர்களுக்கு நியாயம் செய்யவே அவர்கள் இல்லை, அது செய்ய முடியாது. அது வருங்காலங்களில் போராடி தான் பெற வேண்டும். இந்த சிஸ்டம் அது இல்லை. இந்தியா என்ற கட்டமைப்பு அதுக்கு இடம் கொடுக்காது. அதான் நான் சொல்ல வர்றேன். இன்றைய விவாத அரங்கம் இந்திய சீன ஒப்பந்தத்தில் ஆரம்பித்து வெளியுறவு கொள்கைகள், இந்தியாங்கிற அமைப்பு, இந்தியா துணை கண்டமா, ஒரே நாடா போன்ற பல்வேறு தளங்களில் இது விரிந்து சென்றது. உண்மையில் பல தரவுகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான விவாதமாக இது இருந்தது என்றே நான் பார்க்கின்றேன். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை, அரிய தரவுகளை எடுத்துரைத்த தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பே. மணியரசன் அவர்களுக்கும், தீக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியர் குமரேசன் அவர்களுக்கும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அமெரிக்கை நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன். நாங்கெல்லாம் பேசியிருக்கோம்.